தமிழ்மொழி மரபு. தமிழ்மொழி மரபு புரியுதுங்களா? அதாவது தமிழ் மொழிக்குன்னு இருக்கக்கூடிய மரபினை நாம எவ்வாறு பின்பற்ற வேண்டும், அதை நம்ம விட்டு விடாம எப்படி கொண்டாந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கு கொண்டு போய் நம்ம சேர்க்கணும் அப்படிங்கிற விஷயத்த தொல்காப்பியர் தன்னுடைய தொல்காப்பியம் அப்படிங்கிற ஒரு பழமையான இலக்கணம் இல்லைங்களா, தன்னுடைய படைப்புல தொல்காப்பியர் சொன்ன வரிகள். சரிதானுங்களா? கவனிங்க. நிலம் தீ நீர் வழி விசும்பொடு ஐந்தும், விசும்போடு ஐந்தும் ஓகேங்களாமா, கலந்த மயக்கம் உலகம் ஆதலின் இருதினை ஐம்பால் இயல் நெறி வழாமை திரிவு இல் சொல்லொடு தழாள் வேண்டும் மரபுநிலை திரிதல் செய்யுட்கில்லை. மரபு வழிப்பட்ட சொல்லின் ஆன மரபுநிலை திரியின் பிரிது பிரிதாகும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அப்போ என்னம்மா இந்த இடத்துல விஷயம் சொல்ல வர்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகமானது, இந்த உலகத்தை ஐம்பூதங்களாக பிரித்தது எது தெரியுமா? தமிழ் மொழியினுடைய மரபு. புரியுதுங்களா? தமிழ் மொழி. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? இந்த உலகத்தை ஐம்பூதங்களாக பிரித்தது. சரிதாங்களா? இந்த உலகம் வந்து பாத்தீங்கன்னா ஐம்பூதங்களால் ஆனது. இந்த உலகத்துல இருக்கக்கூடிய பொருள்கள் எல்லாமே ஐம்பூதங்களால் ஆனது அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? இந்த உலகத்துல இருக்கக்கூடிய அனைத்து பொருள்களுமே ஐம்பூதங்களால் ஆனது. அவ்வாறு பாகுபடுத்தப்பட்ட இந்த உலகத்தை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தியது தமிழ் மொழி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஐம்பூதங்களால் ஆன இந்த உலகத்தை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பிரித்தது எதுவாம்பா? பிரித்தது எதுங்க? தமிழ் மொழி. புரியுதுங்களா? அத்தகைய தமிழ் மொழியானது வந்து பாத்தீங்கன்னா நம்முடைய முன்னோர்கள் இதுக்கு இப்படிதான்ப்பா பயன்படுத்தணும், இதுக்கு இந்த வார்த்தையை தான்ப்பா பயன்படுத்தணும் சொல்றாங்க. புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? யானை அதோட இளநிலை கன்றுன்னு சொல்லுப்பா, பசு அதோட இளநிலை கன்றுன்னு சொல்லுப்பா, பசு கன்று, யானை கன்று. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ஆடு ஆட்டுக்குட்டி. புரியுதுங்களா? அப்போ நம்முடைய முன்னோர்கள், புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு, தமிழை போற்றி பாதுகாத்த நம்முடைய சான்றோர்கள் நமக்குன்னு மரபு நிலைகளை கொடுத்துட்டு போயிருக்கிறாங்க. அந்த மரபு நிலையை விட்டு நாம என்ன செய்யக்கூடாதுங்க? மாறக்கூடாது. அந்த மரபு நிலையை மாத்தி நம்ம கொண்டாடக்கூடாது. புரியுதுங்களா? மரபு நிலை திரிதல் செய்யுட்கில்லை. புரியுதுங்களா? அப்படி நாம அதை மறந்து நமக்குண்டான, நமக்கு வாயில வந்து என்ன வார்த்தையை நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்குண்டான பொருள் என்ன செஞ்சிரும்பா? திரிஞ்சு கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? அதுக்குண்டான பொருள் என்னவோ அதையே நாம பேசணும். அந்த பொருளையே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா செய்யுள்ள அப்படியே கொண்டாந்து வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சரிதானுங்களா என்ன சொல்றேன்னு? புரியுதுங்களா? ரைட், ஓகே. கவனிங்க. இருங்க, திரும்ப உங்களுக்கு ஒரு டைம் ஒரு பொருள்ல நீங்க பார்த்துட்டீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாயிடும். நிலம் நீர் தீ காற்று வானமாகிய ஐந்தும் கலந்த கலவை உலகம். சொன்னனுங்களா? ரைட். அடுத்தது, ஐம்பூதங்களின் சேர்க்கையால் உருவானவை இவ்வுலக பொருள்கள் அனைத்தும். சரிதானுங்களா? உலகத்து பொருள்களை இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கூறுவது தமிழ் மொழியினுடைய மரபு. அதையும் சொன்னோம் இல்லைங்களா? இரு திணைகளாகவும் ஐம்பால்களாகவும் பாகுபடுத்தி கொண்டாந்து எதுப்பா? தமிழ் மொழியினுடைய மரபு. செஞ்சது தமிழ் மொழி. சொல்ற விஷயம் புரியுதுங்களா? அப்போ திணை பால் வேறுபாடு அறிந்து இவ்வுலக பொருள்களை நம் முன்னோர் கூறிய சொற்களால், புரியுதுங்களா, தமிழை போற்றி பாதுகாத்து வந்தாங்கல்ல நம்முடைய முன்னோர்கள், சான்றோர்கள். அவங்க என்ன வார்த்தைகளை பயன்படுத்தினாங்களோ அதையே தான் நாம பேசணும். பிழை இல்லாம நாம பேசணும். அதை பிழை இல்லாம அப்படியே கொண்டாந்து என்ன செய்யணும்ப்பா? செய்யுள்களில் சேர்த்து விட வேண்டும். செய்யுள்களிலும் கொண்டாடணும் அப்படின்னு சொல்றாரு. புரியுதுங்களா? வேண்டும். அவ்வாறே செய்யுளிலும் பயன்படுத்த வேண்டும். தமிழ்மொழி சொற்களை வழங்குவதில் இம்மரபு மீறினால் பொருள் மாறிவிடும். புரியுதுங்களா? திரிஞ்சு போயிடும், பொருள் மாறி போயிடும், கெட்டு போயிடும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட், ஓகேமா. அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அளபெடை கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? தழாள், வழாமை அப்படின்னு கொடுத்துருந்தாங்க இல்லைங்களா? அப்ப அந்த அளபெடை பாத்தீங்கன்னா அந்த நெடில் எழுத்துக்கும் பக்கத்துல அதை நீண்டு ஒழிப்பதற்காக, புரியுதுங்களா, உயிரெழுத்து பக்கத்துல வந்துடும். புரியுதுங்களா? அதுக்கு வந்து 3 மாத்திரை அளவை நம்ம பயன்படுத்தணும். அதுக்குண்டான அந்த தெளிவை இந்த இடத்துல கொடுத்துருக்குறாங்க. கவனிங்க. புலவர்கள் சில எழுத்துக்களை அவற்றுக்குரிய மாத்திரை அளவை விட நீண்டு ஒழிக்குமாறு பயன்படுத்துவது உண்டு. எடுத்துக்காட்டு, வழாமை, தழாள் ஆகிய சொற்களில் உள்ள ழா எனும் எழுத்தை 3 மாத்திரை அளவு நீட்டி ஒழிக்க வேண்டும். புரியுதுங்களா என்ன சொல்றேன்? ழா நெடில்னால நமக்கு 2 மாத்திரை இல்லைங்களா? ஆனா அதற்கு அடையாளமாக ழாவை அடுத்து ஆ
இடம்பெற்றுள்ளது, உயிரெழுத்து இடம்பெற்று, அதனால அது மொத்தத்துக்கு சேர்த்து என்னங்க அளபடைகள்னாலே 3 மாத்திரை அளவு பயன்படுத்தணுமா, 3 மாத்திரை. சரிதானுங்களா? இவ்வாறு உயிரெழுத்து நீண்டு ஒலிப்பதை உயிரளபடை என்பர், உயிரளபடை என்பர். சரிதானுங்களாமா? ரைட், ஓகே. நாம் தொல்காப்பியம் பத்தி என்ன தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறது கொஞ்சம் தெளிவாக கொடுத்துருக்காங்க. இருந்தாலும் ஒரு 4 விஷயம் என்னன்னு சொல்றேன், நான் பொறுமையா சொல்றேன், நீங்க அழகா நோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? தொல்காப்பியம் பழமையான இலக்கண நூல். தொல்காப்பியம் பழமையான ஓர் இலக்கண நூல். ஆசிரியர் தொல்காப்பியர். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடினது யாரு? தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவன் பணம்பாரனார். தொல்காப்பியத்திற்கு பாயிரம் பாடியவர் யாருமா? பணம்பாரனார். சொல்ற விஷயம் புரியுதுங்களாமா? பணம்பாரனாரும் தொல்காப்பியரும் ஒரு சாலை மாணாக்கர், கிளாஸ்மேட்ஸ். 2 பேரும் ஒரே கிளாஸ்ல ஒன்னா படிச்சவங்க. புரியுதுங்களா? பணம்பாரனாரும் தொல்காப்பியரும் ஒரு சாலை மாணாக்கர். புரியுதுங்களா? தொல்காப்பியரும் பணம்பாரனாரும் யாருடைய மாணவர்கள் அப்படின்னா அகத்தியரினுடைய 12 மாணவர்கள்ல இவங்களும் 2 பேர் இருந்திருக்கிறாங்க உள்ள. சொல்ற விஷயம் புரியுதுங்களா என்ன சொல்றேன்னு? அடுத்தது வேற என்ன அடுத்தது தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்திற்கு வேறு பெயர்களும் இருந்திருக்குது, சிறப்பு பெயர்களும் இருந்திருக்குது. தொல்காப்பியத்துக்கு என்னென்னலாம் சிறப்பு பெயர்கள் கவனிச்சுக்கோங்க. உயிர் நூல், உயிர் நூல். உலக வழக்கு, உலக வழக்கு. செய்யுள் நெறிகூறும் உண்மை நூல், செய்யுள் நெறி கூறும், கூறும் உண்மை நூல், உண்மை நூல். செய்யுள் நெறிகூறும் உண்மை நூல். இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கருவி நூல். என்னம்மா? இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கருவி நூல் என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. புரியுதுங்களா? நமக்கு உயிர் நூல் எதுவாம்பா? தொல்காப்பியம். புரியுதுங்களாமா? உயிர் நூல், உலக வழக்கு, செய்யுள் நெறிகூறும் உண்மை நூல், இலக்கண இலக்கிய ஆராய்ச்சி கருவி நூல். புரியுதுங்களாமா? என்றெல்லாம் சிறப்பிக்கப்படுகிறது. சரிங்களா? அடுத்து தொல்காப்பியம் பாத்தீங்கன்னா எத்தனை அதிகாரங்கள் உள்ள இருக்குது, அதுல எத்தனை இயல்கள் இருக்குது. சரிதானுங்களா? இதுல கொடுத்துருக்காங்க, எல்லாமே கொடுத்துருக்காங்க. தொல்காப்பியத்துல 3 அதிகாரங்கள் இருக்குது. எழுத்து, சொல், பொருள். 3 அதிகாரங்கள் இருக்குமா. ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9 இயல் இருக்குது. சரிதானுங்களா? 9 இயல், 9 இயல், 9 இயல். புரியுதுங்களாமா? மொத்தத்துக்கு 27 இயல்களை கொண்ட நூல். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? 3 அதிகாரங்கள்மா, ஒவ்வொரு அதிகாரத்துக்கும் 9. புரியுதுங்களா? 9 27 இயல்களை கொண்ட நூல். சரிதானுங்களா? வேற என்ன மேம் தெரிஞ்சுக்கலாம் தொல்காப்பியத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் எங்கு யார் முன்னிலையில் இயற்றப்பட்டது? சரிதாங்களா? தொல்காப்பியம் கபாடபுரத்தில். எங்கம்மா? கபாடபுரத்தில் அதங்கோட்டாசான் முன்னிலையில் இயற்றப்பட்டது. ஓகே தானுங்களா? தொல்காப்பியம் கபாடபுரத்தில் அதங்கோட்டாசான். எழுதிட்டுங்களா? அதங்கோட்டாசான், அதங்கோட்டாசான். புரியுதுங்களாமா? இவருடைய முன்னிலையில தான் என்ன செய்யப்பட்டிருக்குதுமா? தொல்காப்பியம் இயற்றப்பட்டது. சரிதானுங்களா? சரி, வேற என்னங்க மேம் தெரிஞ்சுக்கலாம் தொல்காப்பியத்தை பத்தி அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்திற்கு பழமையான உரையாசிரியர்கள் யார் யாரெல்லாம் இருந்தாங்க? அது ரொம்ப அவசியமான விஷயம் இல்லைங்களா? பழமையான உரையாசிரியர் பாத்தீங்கன்னா இளம்பூரணர், இளம்பூரணர், நச்சினார்க்கினியர், நச்சினார்க்கினியர், சேனாவரையார், சேனாவரையார், தெய்வச்சிலையார், தெய்வச்சிலையார், கல்லாடர், கல்லாடர். புரியுதுங்களா? பேராசிரியர். இவங்க எல்லாருமே பேராசிரியர். இவங்க எல்லாருமே தொல்காப்பியத்தினுடைய பழமையான உரையாசிரியர்கள். சரிதானங்களா? என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா? அடுத்ததுமா, தொல்காப்பியம் எப்ப முதல்ல பதிப்பிக்கப்பட்டது? தொல்காப்பியத்தினுடைய முதல் பதிப்பு எப்ப அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல் பதிப்பு 1894. தொல்காப்பியத்தினுடைய முதல் பதிப்பு. சரிங்களா? இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியம் 1610 சூத்திரங்களை கொண்ட ஒரு யாப்பை போன்று விளங்கும் நூல். ஒரு யாப்பு கட்டு மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நூல் தான் என்னமா? தொல்காப்பியம். எத்தனை சூத்திரங்கள் அப்படின்னு பாருங்க. 1610 சூத்திரங்களை கொண்டு ஒரு யாப்பு கட்டை போன்று விளங்கக்கூடிய நூல் எதுமா? தொல்காப்பியம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா? ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா, இந்த 1610 சரியா இருக்குதா
அப்படின்னா கவனிங்க, எழுத்து சொல் பொருள் இல்லைங்களா. இப்ப இந்த எழுத்துல பாருங்க 483மா, சரிதானுங்களா. அடுத்தது பாருங்க 463மா, சரிதானுங்களா. 664மா, சரிதானுங்களா. என்ன சொல்றேன்னு புரியுதுங்களா. இப்ப இதை மொத்தமா கூட்டணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1610 சூத்திரங்களை கொண்டு ஒரு யாப்பு கட்டை போன்று விளங்கக்கூடிய ஒரு நூல் என்னதுமா, தொல்காப்பியம். சொல்ற விஷயம் புரியுதுங்களா. இதுதாம்மா இதுக்குள்ள இருக்கக்கூடிய நூற்பாக்களினுடைய எண்ணிக்கை. சரிதாங்க, 483, 463, 664. சரிதானுங்களா. 1610 சூத்திரங்களை கொண்ட ஒரு யாப்பு கட்டை போன்று விளங்கக்கூடிய நூல் தொல்காப்பியம். சரிதானுங்களா. அப்புறம் வேற என்ன நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, தொல்காப்பியத்துல முதல்ல இடம்பெற்ற வார்த்தைகள் என்னென்ன வார்த்தைகள்லாம், சரிதானுங்களா. கவனிங்க, இங்க நோட் பண்றேன். தமிழ், தொல்காப்பியத்துல முதல்ல இடம்பெற்ற வார்த்தைகள் தமிழ், புரியுதுங்களா. என்ப, மொழிப, புரியுதுங்களா. வரையார், செய்யுளுக்கு புலவர்கள் பயன்படுத்தக்கூடிய அந்த நடைகள், வார்த்தைகள், இந்த வார்த்தைகள் எல்லாம் முதல்ல தொல்காப்பியத்துல தான் இடம்பெற்றிருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா. வரையார். என்மனா புலவர், சொல்ற விஷயம் புரியுதுங்களா. அப்ப இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாமே தொல்காப்பியத்துலதான் முதல்ல இடம்பெற்றுள்ளது. சரிதானுங்களா. இதெல்லாம் ரொம்ப அவசியமான கருத்துக்கள், தொல்காப்பியத்தை பத்தின விஷயங்கள். சரிங்களா. அடுத்து பாத்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க பாருங்க, புலி இளமை பெயர்கள். இது வந்து அந்த அந்த ஒலிக்கக்கூடிய சத்தத்தினுடைய மரபு. சரிதாங்களா. புலி பரல், அதோடைய குட்டியை என்னன்னு சொல்றோம், புலி குட்டின்னு சொல்லக்கூடாதான், புலி பரல். சரிதானுங்களா. சிங்க குருளை, இதெல்லாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம், படிச்சிருக்கோம். ஓகேங்களா. யானை கன்று, பசு கன்று. சரிதானுங்களா. ஆட்டுக்குட்டி இல்லைங்களா. அதோடைய சவுண்ட பாருங்க, புலி உருமும், புரியுதுங்களா. புலி கத்துன்னு சொல்லக்கூடாது, புலி முழங்கும்னு சொல்லக்கூடாது, புரியுதுங்களா. என்ன சொல்றேன்னு, புலி உருமும், சிங்கம் முழங்கும், யானை பிளிரும், பசு கதரும், ஆடு கத்தும். சொல்ற விஷயம் புரியுதுங்களா. பசு கதருமா, புரியுதுங்களா. பசு கதரும், ஆடு கத்தும். ரைட், ஓகே.